வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? இப்போது நாம் ராமாயணத்தில் இருக்கும் ஒரு முக்கியமான கதையின் பகுதிக்கு வந்துவிட்டோம். பல அதிசயங்களும் பல திருப்பங்களும் நிறைந்த இந்த கதையில் இன்று நாம் காணப்போவது ஒரு முக்கியமான நிகழ்வு. இது நட்பு மற்றும் விசுவாசம் ஆகியவற்றுக்கிடையில் நடந்த கதை. ஆகவே தாமதிக்காமல் கதைக்குள் செல்லலாம். செல்லும் முன் அனைவரும் ஒருமுறை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சின்னத்தை அழுத்துங்கள். சுக்ரீவன் இராமனின் உதவியுடன் வாலியுடன் போராட தயாரானான். முன்பு வாலியுடன் நடந்த போரில் தோல்வியடைந்து தனது அரசை இழந்த சுக்ரீவன் இந்த முறை இராமனின் உதவியில் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தான். சுக்ரீவனின் சவாலை கேட்ட வாலி கோபத்தில் யுத்தத்திற்கு புறப்பட்டான். சுக்ரீவன் மீண்டும் வாலியை யுத்தத்திற்கு சவால் செய்தான். வாலி கோபத்தில் யுத்தத்திற்கு வந்தான். இரு சகோதரரும் பயங்கரமாக போராடினார். இருவரும் ஒரே மாதிரியாக இருந்ததால் இராமனுக்கு யாரை தாக்குவது என்று புரியவில்லை. முன்பு ஒருமுறை இராமன் குழம்பி அம்பு எய்யவில்லை. இந்த முறை சுக்ரீவனின் கழுத்தில் இராமன் ஒரு மாலையை போட்டான். இதனால் அவர்களை எளிதில் அடையாளம் காண முடிந்தது. போர் தொடர்ந்து கொண்டிருந்த போது வாலி வெற்றி பெறுவான் என்று அனைவரும் நினைத்தனர். அச்சமயம் இராமன் மறைவிடத்திலிருந்து வாலியை அம்பால் தாக்கினான். அம்பு பட்டவுடன் வாலி தரையில் விழுந்தான். சுக்ரீவன் இராமனுக்கு நன்றி கூறி வாலி அருகே ஓடி வந்தான். அப்போது மரணத்திற்கு முன் வாலி தனது தவறை உணர்ந்தான். வாலி இராமனை நோக்கி, இராமா, நான் செய்த தவறுக்கு மரணம் தவிர்க்க முடியாதது. ஆனால் நீ தர்மத்தை பின்பற்றவில்லை. யுத்தத்தின் போது மறைவாக அம்பு எய்த இது தர்மம் அல்ல என்றான். இராமன் வாலியிடம், வாலி, உன்னை மறைவாக அம்பு எய்ய காரணம் உண்டு. நீ தர்மத்தை மீறினாய். சுக்ரீவனின் மனைவியை எடுத்துக்கொண்டாய். இது மன்னிக்க முடியாத குற்றம் என்றான் இராமன். வாலி இறந்தவுடன் அவன் மனைவி தாரா கண்களில் கண்ணீர் மல்க வாலியை ஆய்த்தாள். வாலி செய்த தவறுகளை நினைத்த தாரா அழுதாள். இறுதியில் வாலி, தாரா, நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். சுக்ரீவன் மீண்டும் அரசையாட்சி செய்ய வேண்டும். நீயும் அவனை உதவ வேண்டும் என்று கூறி அவன் கடைசி மூச்சை விட்டான். வாலி இறந்ததால் கிஷ்கிந்தா அரசு சுக்ரீவனுக்கு கிடைத்தது. இராமன் சுக்ரீவனிடம் தலைநகரை ஆட்சி செய்ய சொல்லி தனது பணியை தொடர புறப்பட்டான். பார்த்தீர்களா, இராமன் தனது வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றினான்? வாலியை எப்படி வென்றான்? அடுத்து இராமன் தனது கதையை எப்படி தொடர்வான்? உண்மையில் என்ன நடந்தது என்று அறிய அடுத்த அத்தியாயத்தில் பார்க்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், பகிரவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கருத்து பகுதியில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.